வணக்கம், என் பெயர் டாக்டர் செந்தில்நாதன், உதவி பேராசிரியர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி அண்ட் எண்டோடான்டிக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டென்டின் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அதாவது பற்கூச்சம். பற்கூச்சம் நீங்க காமனா பார்க்குற ஒரு கம்ப்ளைண்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து. நீங்களே டிவி ஆட்ஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணா உங்களுக்கு பற்கூச்சம் வராது, அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பற்கூச்சம் எதனால வருதுன்னா உங்களுக்கு பல் தேய்மானத்தால வருது. பல் தேய்மானம் எதனால வேணா இருக்கலாம். நீங்க பிரஷிங் ஹேபிட் சரியா பண்ணலாம்னாலும் அந்த தேய்மானம் இருக்கலாம். இல்லைன்னா ஈர் நார்மல் பொசிஷன்ல இருந்து இறங்கி இருந்தாலும் அந்த பற்கூச்சமானது வரலாம். பற்கூச்சத்துக்கான அறிகுறிகள் என்னன்னா, நீங்க சூடாகவோ கோல்டாவோ இல்லைன்னா ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிடும்போது சென்சிட்டிவிட்டி ஆனது ஏற்படலாம். ஸோ இந்த பற்கூச்சம் அப்படிங்கறத ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்க பல் மருத்துவரை அணுகி காட்டிட்டீங்கன்னா அவங்க ஏதாவது டூத் பேஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ணி கூட உங்களுக்கு அந்த பற்கூச்சத்தை சரி பண்ணிடலாம். இல்ல பல்லு தேய்மானம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அந்த பல்ல அடைச்சே ஆகணும் அப்படின்ற கண்டிஷன் வந்தா அவங்க ஏதாவது சிமெண்ட் வச்சு அந்த பல் கூச்சத்தை சரி பண்ணிடுவாங்க. இது ரெண்டுமே இல்ல, பல் தேய்மானம் அதிகமா இருக்கு, பல் தேய்மானம் வேர் வரைக்கும் போயிடுச்சு, அந்த பல் தேய்மானத்தினால அந்த பேஷண்ட்டுக்கு வலி ஏற்படுது அப்படின்னா வேர் சிகிச்சை பண்ணி அந்த பல்லுக்கு கேப் மாதிரி போட்டு விடலாம். இதனால கூட அந்த பல்கூச்சமானது சரி பண்ணலாம். சோ இந்த வேர் சிகிச்சை பண்ணி கேப் போறதுனால என்ன நடக்கும்னா பிற்காலத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கு. பல்கூச்சம்ன்றது ஒரு சாதாரண விஷயம். நீங்க கூச்சப்பட்டுக்கிட்டு நீங்க பல் மருத்துவரை அணுகாம இருந்தீங்கன்னா அது நல்லதல்ல. உடனே பல்கூச்சம் இருக்கிறவங்க பல் மருத்துவரை அணுகுங்கள், உங்கள் பற்களை குணமாக்குங்கள்.